சென்னை சேப்பாக்கத்தில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதும் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை தொடங்கியுள்ளது. இது குறித்து கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் முருகேசனிடம் கேட்கலாம். முருகேசன், சொல்லுங்க. சென்னை சேப்பாக்கத்தில் இந்தியா தென்னாப்பிரிக்கா மோதும் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்னைக்கு தொடங்க உள்ளது. இது குறித்து உங்களுடைய தகவல்களை சொல்லுங்க. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான 4வது ஒருநாள் போட்டி வரும் 22ஆம் தேதி பகலிரவு ஆட்டமாக 1:30 மணி அளவில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தொடங்க உள்ளது. இதற்கான டிக்கெட் விற்பனையானது இன்று காலை சுமார் 9 மணி அளவில் தொடங்கியது. இதற்காக கிரிக்கெட் ரசிகர்கள் நீண்ட வரிசையில் நேற்று நள்ளிரவு 12 மணி முதல் இருந்து காத்திருந்து டிக்கெட்டுகளை வாங்கிய வண்ணம் இருக்கின்றனர். அது மட்டுமில்லாமல் டிக்கெட் விற்பனை என்பது அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படாமல் இருப்பதற்காக கணிசமான அளவில் போலீஸ் பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டுள்ளது. இது தவிர இந்த டிக்கெட் விற்பனையானது 750 ரூபாயிலிருந்து, அதாவது குறைந்தபட்சம் 750 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 7500 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. தற்பொழுது 4வது பூத்தில் 1500 ரூபாய் டிக்கெட்டுகளும் 6வது பூத்தில் 750 ரூபாய் டிக்கெட்டுகளும் தற்பொழுது விற்பனையாகி வருகின்றன. நள்ளிரவு முதலே காத்திருந்த ரசிகர்கள் நம்மிடையே இருக்கிறார்கள். அவர்களிடம் இது குறித்து கேட்கலாம். நீங்கள் எங்கேருந்து இங்கே டிக்கெட் வாங்குறதுக்காக வந்திருக்கீங்க? எவ்வளோ நேரமாக நீங்கள் வெயிட் பண்ணி இந்த டிக்கெட் வாங்கிருக்கீங்க? சோழிங்கநல்லூர்லேருந்து வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 12 மணிக்கெலாம் வந்துட்டோம். 12 மணிலேருந்து இப்போ காலையில் இங்கே வரைக்கும் இப்போ வரைக்கும் இங்கே தான் இருக்கோம். நாங்கள் இன்ன வரைக்கும் வீட்டுக்கு போகல, சாப்பிடல, எதுவும் பண்ணலை. எல்லாம் இந்தியாக்காக தான். இப்போ நாங்கள் எல்லாமே இங்கே இருக்குது இந்தியாக்காக மட்டும், தலை தோனிக்காக மட்டும்தான். நாங்கள் ஓகே, மேட்ச் எப்படி இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இந்த மேட்ச்சில் இந்தியா வின் பண்ணுமா? எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதில் டவுட்டே கிடையாது, இந்தியா கண்டிப்பாக வின் பண்ணுது. அதுக்கு வேறு என்ன சொல்கிறது, வேறு வாய்ப்பே கிடையாது. இந்தியா தான் வின் பண்ணுது கண்டிப்பாக. வேறு இப்போ பல பேர் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காங்க. சுரேஷ் ரெய்னா அவுட் ஆஃப் ஃபார்ம். அதுக்கப்புறம் விராட் கோலி இப்போ கொஞ்ச நாள் அவுட் ஆஃப் ஃபார்மாக இருக்கார். அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா நல்லா ஆடிட்டுருக்காரு. அதே மாதிரி பவுலிங்கில் பார்த்தா பவுலிங் டிபார்ட்மெண்ட் யாருமே பர்ஃபார்ம் ஒழுங்காக பண்ணுறதில்ல. ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்ணுறாங்க. அதனால் ஸ்பின்னர்ஸ்க்கு அதிகமாக சான்ஸ் கொடுக்கணும். அமித் மிஸ்ரா அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் அதிகமாக சான்ஸ் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட் விற்பனை நேற்று நள்ளிரவு 12 மணி அளவிலிருந்தே ரசிகர்கள் டிக்கெட் விற்பனை டிக்கெட் வாங்கி வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் இந்த டிக்கெட் விற்பனையானது மொத்தம் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் 34,000 இருக்கைகள் இருக்கின்றன. இந்த இருக்கையில் IJK என்ற 3 கேலரிகள் மாநகராட்சி அதை பயன்படுத்துவதற்கு தடை விதித்திருந்தது. இதனால் 12,000 டிக்கெட் இருக்கைகள் போக மீதம் 24,000 இருக்கைகளுக்கான டிக்கெட் விற்பனை தற்போது நடைபெற்று வருகிறது. இது மட்டுமல்லாமல் ஆன்லைன் மூலமும் பல்வேறு விதமான டிக்கெட்டுகள் விற்கப்பட்டு வருகின்றன. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி முருகேசன்.